ஆயிலி ஸ்கின் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபோர்ஹெட் அப்புறம் இந்த நோஸு, இந்த சின்லாம் வந்து ரொம்ப ஆயிலியா வந்து காட்டும். டீ ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி லைக் ஆயில் பட்டாலும் சென்சிட்டிவ் ஆயிடும். ட்ரையா இருந்தாலுமே சென்சிட்டிவ் ஆயிடும். அந்த மாதிரி சென்சிட்டிவ் டைப்ஸ் இருக்கு. ஆனா மோஸ்ட்டா எல்லாருக்குமே வந்து அது செட் ஆகாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா பிளாக் கலரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லைக் ஒரு மாதிரி ஸ்போர்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை பவுடர் பண்ணிட்டு அதை வச்சு எக்ஸ்போலியேட் பண்ணி எடுக்கலாம். டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும். பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாரம் நம்ம டாக்டர் நிகழ்ச்சியில் வேற டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கான அறிவுரைகளை வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஸ்ரீவித்யா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க நேச்சுரோபதி டாக்டர். இவங்க கிட்ட நம்ம ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். ஓகே, இப்போது நம்ம டாக்டர் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்ம வந்து ஸ்கின் கேர் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஸ்கின்னு அப்படின்னும் போது நம்ம ரொம்ப வந்து கேர் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பாடி பார்ட்ஸில். இந்த ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு நம்ம வந்து கேர் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்கின் டெக்ஸ்சரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்? ஸ்கின் டெக்ஸ்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு டிஃபர் ஆகும். லைக் ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் காம்பினேஷனாக இருக்கும். சிலருக்கு மட்டும்தான் லைக் 5% மட்டும்தான் நார்மல் ஸ்கின் வந்து மெயின்டைன் ஆகும். ஆயிலி ஸ்கின் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஹெட் அப்புறம் இந்த நோஸு, இந்த சின்லாம் வந்து ரொம்ப ஆயிலியாக வந்து காட்டும். டீ ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஆயிலியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக ஓப்பன் ஸ்போர்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு. இதுவே ட்ரை ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக, ரொம்ப எப்படி சொல்ல, எலாஸ்டிசிட்டி இருக்காது ஸ்கின்ல. ஸோ அது வந்து ட்ரை ஸ்கின்கானது. அது பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வந்துடும். சுருக்கங்கள், ஃபைன் லைன்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கின் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. லைக் நார்மலாக இருக்கும். ஆயிலியாக இருக்கிற சமயத்தில் ஆயிலியாகவும் ரெண்டுமே மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு லைக் ரொம்ப பிரச்சனை வராது. காம்பினேஷன் ஸ்கின் சிலருக்கு வந்து சில சீசன் டைமில் வந்து வேரி ஆகும். லைக் ட்ரை சீசன், அந்த வின்டர் சீசன்லாம் வந்துச்சு அப்படின்னா அப்போ ட்ரை ஆகிடும். சம்மர் வந்துச்சு அப்படின்னா ஆயிலி ஆகிடும். இந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி லைக் ஆயில் பட்டாலும் சென்சிட்டிவ் ஆகிடும், ட்ரையாக இருந்தாலுமே சென்சிட்டிவ் ஆகிடும். அந்த மாதிரி சென்சிட்டிவ் டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து நம்ம ஸ்கின்னை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றனா, ஆயிலி அதிகமாக இதுவாகுனா செபேஷியஸ் கிளாண்டில் ரொம்ப ஆயில் செக்ரீஷன் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ரொம்ப ட்ரையாக, எப்போவுமே ட்ரையாக இருக்கும், லைக் கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மந்த்து அப்படிங்கிறதுலாம் கிடையாது, எப்போவுமே ட்ரையாக இருக்கும் அப்படின்னா அது வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காம்பினேஷன்னா லைக் சீசன் டு சீசன் வேரி ஆகும் ஸ்கின்னோடது. நார்மல் ஸ்கின்னா எந்த டைமில் ஆயிலியாக இருக்கணுமோ ஆயிலியாக இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஸ்கின் டைப்ஸு ஸ்ட்ரக்சரை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போது இந்த ஸ்கின் டைப்ஸ் தெரியாமல் நிறைய பேர் அவங்க ஃபேஸ்க்கு வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி அவங்க யூஸ் பண்ணலான்றது சொல்லுங்க மேம். ஸ்கின் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் அப்படிங்கிறது, நம்ம ஸ்கின்க்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது பெஸ்ட். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து லெமன் போட்டால் ஸ்கின்ல செட் ஆகும், சிட்ரஸ் போட்டால் செட் ஆகும். ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து அது செட் ஆகாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா பிளாக் கலராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லைக் ஒரு மாதிரி ஸ்போர்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதான் ரொம்ப ஸ்கின் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மல் ஸ்கின்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தினமும் மில்க் இருக்குது பார்த்தீங்களா, மில்க் வச்சு ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிடலாம். கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாதான் நம்ம போடுற அந்த மாஸ்க் வந்து போய் ஸ்கின்ல வந்து நல்லா பேட்சப் ஆகும், லைக் க்ளோனஸ் வந்து காட்டும். நம்ம அது பண்ணாமல் டைரெக்டாக வந்து போயிட்டோம், லைக் ஃபேஷியல் அந்த மாதிரி போயிட்டோம். ஃபேஷியல்லுமே இதுதான் மெத்தட் ஆஃப் இது இருக்கும், லைக் ப்ரொசீஜர் இருக்கும். ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஒரு பேக் மாதிரி போடுவாங்க, அப்புறம் டோனர் கொடுப்பாங்க, அப்புறம் மாய்ஸ்சரைசர், இதெல்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளென்ஸ் பண்ணணும். நார்மல் ஸ்கின்க்கு நான் சொல்கிறேன், கிளென்ஸ் பண்ணோன்னா மில்க் வச்சு கிளென்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நார்மல் ஸ்கின்க்கு. இதுவே ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹனி இருக்குது பார்த்தீங்களா, ஹனியை வச்சு கிளென்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
அந்த மாதிரி. காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி வந்து பண்ணி எடுக்கலாம் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்குமே ஓட்ஸ் மீல் ஓட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வச்சு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி எடுக்கலாம் டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும். இன்னொன்று சின்னமன் பவுடர், அது கூட கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி அது பண்ணாலுமே நல்ல எஃபெக்ட். லைக் அவங்க ஸ்கின்க்கு எது வந்து செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுறது பெஸ்ட்டு. நார்மலாக எல்லாருமே பண்ணக்கூடியது ஓட்ஸ் பண்ணலாம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு, பிரச்சனை இருக்காது. ஆனால் இப்போ வந்து சுகரு, ப்ரௌன் சுகர் எல்லாமே போடுவாங்க. ஆனால் சிலருக்குலாம் என்ன ஆகுனா சுகர் போட்டோடனே சென்சிட்டிவ்னால ரெட்னஸ் அப்படியே இச்சிங் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணாமல் நம்ம ஸ்கின்க்கு எது வந்து செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் கண்டிப்பாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டோனர் போட்டுட்டு லைக் ரைஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து நல்ல ஒரு டோனர் தான், அந்த க்ளோனஸ் வந்து கொடுக்கும். அந்த டோனர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸ் மாஸ்க் போட்டு, ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக டெய்லி இந்த டொமேட்டோ அது கூட கொஞ்சம் கடலை மாவு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹனி கொஞ்சம் தேன் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அது போடும் போதும் ஸ்கின் வந்து நல்லா ஈவன் டோனாகவும் மெயின்டைன் ஆகும், சாஃப்ட்னஸும் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி பேக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். இது வந்து டெய்லி ரொட்டீன் எல்லாருமே பண்ணுறது வந்து சிலர் தான் வந்து கேர் பண்ணி பண்ணுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின்க்கு வந்து நம்ம இவ்வளோ கேர் கொடுத்தா தான் அது அழகாக நம்மளை வந்து தோற்றும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்கின் அதுதான் அழகு கொடுக்குறது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம பர்சனல் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்தா தான் பெட்டராக வந்து நம்ம க்ளோ ஆகி வெளியே தெரிய முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த மாஸ்க் போட்டுட்டு மாஸ்க் அது நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா லைக் வாஷ் பண்ணிவிட்டு கூல் வாட்டர் ஆர் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர். ஆலோவேரா இஸ் அ பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். சொல்ல போனால் நம்ம நேச்சுரலான மாய்ஸ்சரைசரில் பெஸ்ட். எல்லாருக்குமே அது வந்து செட் ஆகும். லைக் இச்சிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இதுவாகாது. அது மாதிரி இருக்குது இச்சிங் இருக்குது அப்படின்னா அவங்க கோ ஃபார் ஆயில் லைக் விட்டமின் சி ஆயில் அந்த மாதிரி சிரம் அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து போகலாம். அது பெஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து ஹோம் ப்ராடக்ட்ஸ். ஆமாம், இது எல்லாமே நேச்சுரல் ஹோம் மேடு. நம்ம என்ன வீட்டிலே நம்ம பண்ணிக்கலாம். லைக் வெளியே போய் கடையில் வந்து ரொம்ப மெனக்கெட்டு போய் வாங்கி எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி கிடையாது. நம்ம கிச்சனில் இருக்க சில விஷயங்கள் வச்சே நம்ம பியூட்டியை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து அந்த காலத்தில் பெண்கள் தான் அழகு அப்படின்னு சொல்கிறது போய் இப்போ வந்து ஆண்களுமே அவங்களோட ஸ்கின்ல வந்து நிறைய கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆண்களுக்கு வந்து அதிகமாக பிம்பிள்ஸ் வரும்போது அவங்களால என்ன பண்ணணுன்றது தெரிய மாட்டேங்குது. இப்போ பெண்கள்னால் அவங்களுக்கு அவங்க கேர் எடுத்துப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லாம் பண்ணுவாங்க. பட் ஆண்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு சிம்பிளாக ஒரு டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். ஹைட்ரேட்டடாக இருக்கிறது பெஸ்ட். ஜென்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக ஒர்க்குன்னு ஓடிட்டே இருப்பாங்க. வேலைன்னு ஓடிட்டே இருக்கிறதுனால லைக் அவங்கள கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பிளான டிப்ஸ் அவங்களுக்குன்னு பார்த்தா டெய்லி இளநீ எல்லாருமே குடிக்கலாம். ஆனால் இவங்களுக்குன்னும் போது அந்த இளநீ வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணியே ஆகணும். அது அவுட் சைட் ஃபுட் லைக் ஆயிலி அதிகமான ஃபேட் கண்டென்ட் சுகர் கண்டென்ட் உள்ளதெல்லாம் எடுத்தாங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரியான டிப்ஸ் லைக் அவங்களால பேக்ஸ் போட முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி அவங்க பாடி லைக் இன்டர்னல் பாடி அவங்க எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக டீடாக்சிஃபையாக வச்சுக்கிறாங்களோ அது வந்து ஸ்கின்ல வெளியே காட்டாது. அப்போ அப்படி இருக்கிறச்ச நம்ம என்ன பண்ணலான்னா பிளென்ட்டியாக வாட்டர் நிறைய குடிக்கிறது, ஜூஸஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏபிசி ஜூஸ் குடிக்கிறது, இளநீ குடிக்கிறது, இப்படியெல்லாம் அவங்களுக்கான டிப்ஸ் வந்து இப்படியெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணும்போது லைக் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு அவுட் சைட் ஃபுட் இந்த ஃப்ரைட் ரைஸு சிக்கனு பர்கர் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கும் போது தான் வயிற்றுல போய் டீடாக்சிஃபை ஆகிடும். அப்போது அந்த மார்பிட் மேட்டர்லாம் அக்குமுலேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எங்கே வந்து அந்த பாக்டீரியாவோட இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ஸில் தான் வந்து தெரிய ஆரம்பிக்கும். மோஸ்ட் ஆஃப் வயிறு தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம். அது க்ளீனாக இருந்தால் தான் மற்ற இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டாக நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ வயிறே பிரச்சனை அப்படின்னா ஸ்கின்ல தெரிய ஆரம்பிக்கும். லைக் ஜாயிண்ட் பெயின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட வயிறு எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். அது ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று அவங்களுக்கான டிப்ஸ் தான் வாட்டர் குடிக்கிறது, நிறைய இளநீ, ஃப்ரெஷ் ஜூஸஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது பெஸ்ட். இப்போ அவங்களுமே வந்து இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வரும்போது வெளியில தான் மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்சருக்கு எப்படி இருக்குன்றது தெரியாமையே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது போக ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது அவங்களுக்குன்னு ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க? மேல்ஸுமே ஃபாலோ பண்ணலாம் இந்த டிப்ஸுமே. டர்மரிக் யூஸ் பண்ணால் ஹேர் வந்து கொட்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. லைக்
ப்ரெசிஸ்டண்ட்டாக லைக் கண்டினியூஸாக யூஸ் பண்ணாதான், அவங்க வீக்லி ஒன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த க்ளோ கொடுக்க தான் செய்யும். அது வந்து பிரச்சனை கிடையாது. சரி அவங்களுக்கு அதுவே பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதிமதுர பொடின்னு இருக்குது. அந்த அதிமதுர பொடியில் கொஞ்சம் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல க்ளோ கொடுக்கும். பிம்பிள்ஸுமே வந்து இதுவாகும். இன்னொரு விஷயம் புதினா இருக்குது பார்த்தீங்களா, புதினாவை அரைச்சிட்டு அதில் வந்து நம்ம இந்த லுக்கோரைஸ் பவுடர் லைக் அதிமதுர பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணாலுமே வந்து பிம்பிள்ஸ்க்கு வந்து, ஏன்னா ஆன்டி பாக்டீரியல் புதினாங்கிற விஷயம், அதுவுமே பண்ணலாம். அந்த புதினா பேஸ்ட்டோட கொஞ்சம் லிக்வரைஸ் ஆட் பண்ணி அதிமதுர பொடியை ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணும்போது கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். லைக் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது ஒரு டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, கொரியாண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மல்லி, அந்த கொரியாண்டர் லீவ்ஸை ஜூஸ் அரைச்சி அந்த ஜூஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போதுமே லைக் இந்த ஆக்னி எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வறந்ததையும் வந்து மறைச்சிக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? நம்ம ஃபேஸில் வந்து ஓப்பன் போர்ஸ் எதுக்காக வருதுன்னே தெரியாது. அது வரும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்றது தெரியாது. ஸோ அதுக்கான டிப்ஸ் சிம்பிள். ஓப்பன் போர்ஸோட காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான வெயிலில் இருக்கிறது. அப்போ அந்த ஓப்பன் போர்ஸ் வந்து வராது. இன்னொன்று அதிகமாக ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கிறது, ஸ்மோக்கிங், அப்புறம் ஆல்கஹால், இந்த மாதிரியான அவுட் சைட் ஃபுட்ஸு, இது எல்லாமே கூட ரீசன் லைக் ஓப்பன் ஸ்போர்ஸ் வரத்துக்கு. இன்னொரு ரீசன் வந்து ட்ரையாகவே ஸ்கின்னை லைக் ஆயிலியாக இருக்கிற ஸ்கின்னை அப்பப்போ வாஷ் பண்ணாமல் அப்படியே விட்டுறது, அந்த மாதிரி இருந்தாலுமே ஓப்பன் ஸ்போர்ஸ் வந்து வரும். ஓப்பன் ஸ்போர்ஸ் ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்களா, ஓப்பன் ஸ்போர்ஸ் யாருக்கு வரும்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் ஓப்பன் ஸ்போர்ஸ் வந்து வரவே செய்யும் அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த ஆயிலி ஸ்கின் இருக்குது, ப்ரெசிஸ்டண்ட்டாக ஸ்வெட்டு, லைக் அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உடனே இதை வைப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடும் வாட்டரில். ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 1/2 an hour 20 minutes எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்படிங்கும்போது வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து வாஷ் பண்ணிக்கிறது ஓப்பன் ஸ்போர்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். எதனால வருது, ஜெனடிக்கலாகவே சிலருக்கு வந்து வரும். இதுவுமே வந்து காசஸ். எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் வாஷ் பண்ணுறது, ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிறது, அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கிறது. எல்லாத்துக்குமே ரீசனுமே அந்த ஃபுட்டுமே ஒரு ரீசன். நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுட் இஸ் அ ரீசனா அப்படின்னு கேட்டால், ஃபுட்டு வந்து மெயின் ரீசன் நம்மளோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது. நிறைய லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, இதெல்லாமே வந்து அந்த ஓப்பன் ஸ்போர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்பப்போ எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். சொன்ன மாதிரி வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு எக்ஸ்ஃபோலியேட், அந்த ஸ்போர்ஸில் போய் கிளாக் ஆகிடும் எல்லா அன்வான்ட் பாக்டீரியாஸு, ஃபங்கஸ் எல்லாமே. அப்போ அது எல்லாமே வெளியே எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாதான் அது வெளியே எடுக்க முடியும். அந்த மாதிரி அதுவுமே ரொம்ப போட்டு ரஃப்பாக போட்டு பண்ணக்கூடாது, ஸ்மூத்தாக தான் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸ்போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு, சிலருக்கு ரொம்ப ரொம்ப குழியாக இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்போர்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அந்த மாதிரி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்கள ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதுக்குமே இந்த நம்ம ஒரு 3 டிப்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆல்டர்னேட்டாக வேறன்னு போனால் முடியவே முடியாது. டொமேட்டோ, பப்பாயா, இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் வந்து அந்த ஸ்போர்ஸை வந்து நல்லா மூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்பப்போ டோன் பண்ணிக்கிறது, ரோஸ் வாட்டர் வச்சு டோன் பண்ணுறது, ரைஸ் வாட்டர் வச்சு டோன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்போர்ஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். புதினா, மல்லி, இதுவுமே அதில் ஹெல்ப் பண்ணும். வெஜிடேரியன் டயட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொலாஜன், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸு. எல்லா ஃப்ரூட்ஸுமே லைக் கலர் ஃப்ரூட்ஸு லைக் பப்பாயா, விட்டமின் ஏ உள்ளது தான் பப்பாயா, விட்டமின் ஏ அண்ட் சி வந்து ஸ்கின்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போது அது ரிச்சான ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கேரட், பப்பாயா, அதுக்கப்புறம் ஆப்பிள், இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸு, டொமேட்டோ, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கின்க்கு வந்து நல்லது. ப்ரக்கோலி, அதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். அது என்ன பண்ணணும்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து தடுக்கும். நம்ம பாடியில் நடக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸு, ஆக்னி, இதெல்லாம் வந்து வெளியே வந்து இதுவாகாது. அதுதான் இன்டர்னலாக நம்ம எந்த அளவுக்கு லைக் ஸ்மூத்தாக வச்சுக்கிறோம், ரொம்ப அதிகமான ஸ்பைசஸ் இல்லாமல், நான்வெஜ் இல்லாமல், வெஜிடேரியன் லைக் க்ரீன் லீஃப் ஜூஸ், குக்கும்பர், ஹைட்ரேட்டடான திங்ஸை நம்ம எவ்வளோத்துக்கு எடுக்கிறோமோ, கூலிங்காக பாடியை வச்சுருக்கும் போது நமக்கு இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து வரவே வராது. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணும். நட்ஸு லைக் ஃபோலிக் ஆசிட் ரிச்சுமே வந்து இம்பார்ட்டன்ட், நட்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், அதுவுமே வந்து நமக்கு வந்து கொலாஜன் நிறைய இருக்குது. கீரையெல்லாம் அந்த ஸ்டெம்மில் தான் நிறைய கொலாஜனே இருக்குது. பிளான்ட் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அப்புறம் பீன்ஸு, சோயா, நட்ஸு, இதெல்லாமே வந்து ஸ்கின்க்கு நல்லது. அதை தவிர்த்து ஆலோவேரா,
இது எல்லாமே ஜூசஸ் மாதிரி எடுத்துக்கிறதுமே எடுத்துக்கலாம். லைக் கேபேஜ் அதெல்லாமே கூட ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. மெயினா விட்டமின் சி கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ், ஆரஞ்சு, லெமன் ஜூஸ் இந்த மாதிரியானது, கோவா இதெல்லாமே, பைனாப்பிள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்கின்க்கு வந்து நல்லது. அது என்ன பண்ணும்னா டீடாக்ஸிஃபை பண்ணும். டீடாக்ஸிஃபை பண்ணுச்சுனாலேயே அதில் இருக்க லைக் பேட் பாக்டீரியாஸ் எல்லாமே வெளியே வருது. அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக க்ளோவாக வந்து தெரியும். இதுதான் வந்து ரீசன். ஃபுட்டு ஏன் வந்து மெயின் ரீசன் எல்லாத்துக்குமே அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு ரீசன். நிறைய பேர் இதை வீட்டில் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு நிறைய வந்து வெளியில தான் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. அப்படி ப்ராடக்ட்ஸ் வாங்கி அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம், எது வந்து அவங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வெளியே வாங்குறோம்னா லைக் ஒருத்தருக்கு செட் ஆகுறது இன்னொருத்தருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அவங்க ஸ்கின்க்கு எந்த ப்ராடக்ட் செட் ஆகுதோ அதை அவங்க யூஸ் பண்ணுறது பெஸ்ட். இன்னொன்று மோஸ்ட்டாக நிறைய லைக் கெமிக்கல் காம்பவுண்ட் பண்ணுற அந்த மாதிரியான இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. லைக் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஸ்கின்ல வந்து நிறைய டேமேஜஸ் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஆயிலி ஸ்கின்னாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து சூட்டபிள் ஆகுது அண்ட் கெமிக்கல்ஸ் ஃப்ரீ, லைக் கொஞ்சமாக கெமிக்கல்ஸ் இல்லாமல் முடியாது ப்ராடக்ட்ஸு, அட்லீஸ்ட் ஒரு 10% கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட் ஆஃப் ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா லைக் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அவங்க அவங்க ஸ்கின்க்கு எதுவுமே செட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியலனா பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது எனக்கு போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் செட் ஆகும் அப்படிங்கிறதுனால எனக்கும் அது செட் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஸ்கின்னை டிபெண்ட் அப்பான் த ஸ்கின், அந்த டெக்ஸ்டர், அவங்களோட டைப், அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ப்ராடக்டை வந்து இது பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் மாய்ஸ்சரைசர் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று சன்ஸ்கிரீன் அது யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்து கரெக்டாக அவங்க ஸ்கின்க்கு ஆப்டாக இருக்கிறத யூஸ் பண்ணுறது பெஸ்ட். இப்போ நிறைய பேர் வந்து மார்னிங் வந்து வேலைக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ போகும்போது அவங்க வந்து வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அவங்களோட டோனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு போவாங்க. பட் அதே நைட்டு வந்து பார்க்கும்போது அவங்க நைட் ரொட்டீனுக்குன்னு சொல்லிட்டு அதே வேறு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படி வந்து மார்னிங் ஈவினிங்கும் வந்து ரொட்டீனாக வந்து வேறு யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு கரெக்டாக அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அது சூட்டபிள் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே. இல்லை சூட் ஆகாமல் லைக் இச்சிங் இருக்குது, ரெட்னஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க அப்படி யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. லைக் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் நல்லா டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம மோஸ்ட்டாக வந்து நேச்சரை கூட போகிறதே பெஸ்ட்டாக இருக்கும். லைக் காலையில் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரியான க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, வெளியே போகிறீங்க, சன்ஸ்க்ரீம்லாம் வந்து நம்ம அந்த கெமிக்கல் பேஸில் தான் கொஞ்சம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் நேச்சுரலாக இந்த கடலை மாவு, மஞ்சள், தேனோ இல்லை லெமன் பியூரியோ அது மாதிரி ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் போடுறது, மாய்ஸ்சரைசர், ரைஸ் வாட்டர் வச்சு இது பண்ணுறது, அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் வச்சு பண்ணுறது, அதெல்லாமே காலையில் இப்போ நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கி பண்ணுறீங்கன்னா நைட் டைமில் வந்து நீங்கள் நேச்சுரலாக பண்ணிவிட்டு தூங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்கின்க்கு வந்து ஓப்பன் லைக் ப்ரீஸ் கிடைக்கும், ப்ரீத்திங் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து காலையிலையும் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நைட்டும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டினியூஸாக அந்த ஸ்கின் ஸ்போர்ஸ்லாம் எப்படி வந்து ப்ரீத் பண்ணவே முடியாது. அப்போ அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் போய் படிஞ்சிரும். அதுக்கப்புறமா அதனால வர நிறைய சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்குது ஸ்கின்ல. ஸோ அதுக்கு காலையில் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் நேச்சுரலாக யூஸ் பண்ணுறது நல்லது. ஐ கேர் பண்ணுறது, ஐ சுற்றி இந்த டார்க் சர்க்கிள்லாம் இருக்கும், அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து க்ரீன் டீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் டீ பேக் அதை வந்து கண்ணில் வைக்கிறது, அது வந்து பெஸ்ட் இதுவாக இருக்கும். இன்னொன்று பனானா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பனானாவோட தோல் அந்த இது போடுறது வந்து பெஸ்ட்டு. எல்லாருமே குக்கும்பர், கூலிங்கான சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபேஸ் லைக் பாடி கொடுக்க தான் அதுதான் வந்து மெயின்டைன் பண்ணும் நம்மளோட டெம்பரேச்சர் ஆஃப் த பாடியை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டார்க் சர்க்கிள், இப்போ எல்லாருக்குமே இந்த டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. டார்க் சர்க்கிள்ஸை போக்குறதுக்கு அவங்க என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க, பட் அது போகவே முடியல. அதை எப்படி வந்து நீங்கள் சிம்பிளாக போக வைக்கிறதுன்றது ஒரு டிப்ஸ் மாதிரி சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டார்க் சர்க்கிளுக்கு தூங்கணும் நல்லா. தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனுஷனோட வாழ்க்கையில் ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லை அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஃபேஸ் நல்லா காமிச்சு கொடுத்துரும். லைக் ஸ்கின்லாம் ரொம்ப சாகியாக தொங்க ஆரம்பிச்சிரும், சர்க்கிள், அப்புறம் ஃபைன் லைன்ஸ்லாம் வந்து இந்த ஐஸ் கீழே வர ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு வயசாகுது அப்படின்னாலே அந்த ஐஸ்க்கு கீழே வந்து அந்த ஃபைன் லைன்ஸ் வந்து தெரியும், அந்த சர்க்கிள் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். வயசாகிறவங்களுக்கு லைக் 25 அந்த மாதிரி ஏஜ் அதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம்,
லைக் மசாஜ், ஆயில் மசாஜ் வந்து பண்ணணும். கேஸ்டர் ஆயிலா இருக்கலாம், இல்ல நல்லெண்ணெயா இருக்கலாம், தேங்காய் எண்ணெய் கூட வச்சுக்கலாம், இல்ல ஆலிவ் ஆயில், விச் எவர் ஆயில் அவங்களுக்கு என்ன அவங்க ஸ்கின்க்கு செட் ஆகுது அந்த மாதிரி ஆயில வச்சு அவங்க பண்ணிட்டே இருக்கும்போது லைக் பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. அப்போ அந்த பிளாக்ஸ் அந்த சர்க்கிள வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். வராமலோ இல்ல வந்திருந்தாலுமே கன்டினியூஸா பண்ணணும் நம்ம. லைக் 1 வாரம் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன், எனக்கு வந்து போகவே இல்ல அப்படின்னு அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது. தூக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான ரெஸ்ட்டுங்கிறது வேணும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வெயிலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா, உடனே அவங்க கண்ணுல குளிர்ச்சியான குக்கும்பரா இருக்கட்டும், ஈஸியா கிடைக்கக்கூடிய குக்கும்பர், இல்ல வாழைப்பழ தோலு, இல்ல உருளைக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா? அதோட பேஸ்ட்டுமே வந்து அப்ளை பண்ணும்போது அந்த டார்க் சர்க்கிள வந்து இது பண்ணும். அது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டான இதுவா இருக்கும். மெயினான விஷயமே அந்த ரெஸ்ட் கண்ணுக்கு. இன்னொன்னு மசாஜ். ஆயில் வச்சு கண்ண சுத்தி மசாஜ் பண்றது. இல்ல ஆயில் பண்ண முடியல அப்படின்னா, லைக் நம்ம கைய வச்சு நார்மலா பண்ணாலுமே ஓகே தான். அதுதான் வந்து பிளட் சர்க்குலேஷன வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணணும். எப்பவுமே வந்து ஐஸ்க்கு பண்ணும்போது கீழ லைக் இப்படி மேல ஏத்தி தான் பண்ணணும். அப்ப வந்து கீழ சாகி ஆகாது ஐஸ். ஓகே. அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் இப்படி பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது தான் வந்து பெஸ்ட்டா இருக்கும். நம்ம ஃபேஸுக்கு நம்ம எந்தெந்த மாதிரி எக்ஸர்சைஸ்லாம் பண்ணா நம்ம ஃபேஸ் இன்னுமே வந்து நம்ம பொலிவா காமிக்க முடியும் மேம்? லைக் ஃபர்ஸ்ட்டு ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐஸ்க்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, லைக் அப்வர்ட் மூவ்மெண்ட்ஸா இப்படி மேல இப்படி நம்ம பண்ணும்போது, அந்த அப்லிஃப்டிங் அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாமே வந்து இல்லாம நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு இங்க இருக்கிற இதுக்குமே இப்படி பண்ணணும். சரிங்களா? இப்படி எல்லாமே பண்றது. நெக்ஸ்ட்டு சீக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இப்படி அப்லிஃப்ட் பண்ணி சீக்ஸுக்கு ஃபேஷியல் எக்ஸர்சைஸ் அப்படின்னா, அப்லிஃப்ட் ஆஃப் திஸ் இது. அப்புறம் இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸுமே வந்து பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் நெக்ல இருந்து பார்த்தீங்கன்னா, டபுள் சின்க்கு கேட்டீங்க. இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸுமே வந்து நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி லைக் அப்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்றது தான் வந்து சாகி பண்ணாம, நம்மள வந்து சீக்ஸ வந்து அப்லிஃப்ட் பண்ணும். அந்த ஃபைன் லைன்ஸையும் வந்து டிஸப்பியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ரிங்கிள்ஸ் அப்படிங்கும்போது நம்ம கண்ணுக்கு கீழ மட்டும் வராது. நம்ம சிரிக்கும்போதும் கூட இந்த இடத்துலலாம் ரிங்கிள்ஸ் வந்திருக்கும். அது ரொம்ப வயசானவங்களுக்கு இல்ல. இப்ப சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சிரிக்கும்போது அதுவே வந்து இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வருது. இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வருது. அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா மேம்? எதனால வந்து ரிங்கிள்ஸ் வருது? நீங்க சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் வருது அப்படின்னு சொன்னீங்க. அதில தான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு ரிங்கிள்ஸ் தான் வந்து ஏஜ்டு காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இருக்க சில்ட்ரன்ஸோட ஃபுட் பேட்டர்ன் ஒரு காஸ் லைக் ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு. இன்னொன்னு அவங்க எப்படி சொல்லணும்னா, அவங்கள கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆல் த டைம் மொபைல்ஸ். அது ஒரு ரீசன். அந்த கண், அந்த ரேஸ் எல்லாமே வந்து ஹீட்டான விஷயங்கள இது பண்ணுது. அது வந்து ட்ரைனஸ் பண்ணும் ஸ்கின்ன. அதுவுமே ஒரு காஸ் தான். அந்த ட்ரைனஸ் கண்டிப்பா வந்து ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு ஒரு காஸ். இன்னொன்னு அவுட் சைட் ஃபுட். இதுவும் ஒரு காஸ் ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு. அவங்க எப்படிலாம் வந்து அத சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அப்ளை பண்ணிட்டு லைக் மசாஜ் மாதிரி குடுத்துக்கிறது. இந்த ரீஜியன்ல இப்படி மசாஜ் மாதிரி குடுக்கும்போது, அந்த இப்படி இருக்க அந்த இது வந்து அந்த கோடு, அந்த ஃபைன் லைன்ஸ், அந்த ரிங்கிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து மாற்றும். இன்னொரு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இப்படி இது எல்லாமே ஃபேஷியல் மசாஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்லிஃப்ட் பண்ணும் அப்லிஃப்ட் பண்ண தான் வந்து சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்ப அந்த வந்து அழகா சின் அண்ட் சீக்ஸ் வந்து நல்லா அழகா வந்து நமக்கு தெரியும். அந்த ரிங்கிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது அதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொன்ன மாதிரி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தண்ணி ஹைட்ரேட்டடா இருக்கணும். ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு ஹைட்ரேட்டடா இருக்கணும். நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கிறது. இதெல்லாம் சேர்த்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது. இதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து அந்த வயசான தோற்றம் வந்து சீக்கிரமா இருக்காது. எக்ஸர்சைஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இம்யூன் வந்து பூஸ்டப் பண்ணும். இன்னொன்னு கொலாஜன். நம்ம ஸ்கின்க்கு தேவையான ஒரு விஷயம் கொலாஜன். ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க பண்ணும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது இந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ். இது வர்றது தெரியாது. அது இருக்கும்போது ரொம்ப ஜூமில் போய் நம்ம பார்த்தோம், கண்ணாடி கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு தெரியும். இப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது தெரியாது. ஸோ அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் போக்குறதுக்கு ஏதாவது சம் டிப்ஸ்? எக்ஸ்ஃபோலியேட் தான் பண்ணணும். நம்ம அந்த ஆனாலும் ரொம்ப ரஃப்பா வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணக்கூடாது ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லைக் கிளென்சிங் மாதிரி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஸ்மூத்தான எக்ஸ்ஃபோலியேட். அது கூட கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணிட்டு, காஃபி பவுடர் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஆனா சிலருக்கு அது செட் ஆகாது, சிலருக்கு செட் ஆகுது. அப்படி இருக்கும்போது யூஸ் பண்ற அந்த எக்ஸ்ஃபோலியேட் வந்து நேச்சுரலான ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டா இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. சின்னமன் பவுடர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு.
இந்த இது எல்லாமே எடுக்கிறதுக்கு. பிளாக் ஹெட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒயிட் ஹெட்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் எடுக்கிறதுக்கு இந்த சின்னமன் பவுடரோட கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணி நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போதே அந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும். பை கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்டு இருக்கணும். அது வர்றதுக்கான ரீசன் ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின் வராமல் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியுமோ அதை நம்ம பண்ணுறது பெஸ்ட். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் போகணும் அப்படின்றதுக்காக வீட்லேயே சில பேர் வந்து மசாஜ் பண்ணணுன்றதுக்காக உப்பு வச்சு மசாஜ் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்ட், அது தப்பா இல்லை கரெக்டா, அது சொல்லுங்க. இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. ஸ்கின் ரஃப் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம ரஃப்பான சில விஷயங்கள் வந்து நம்ம சாஃப்டான ஸ்கின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாஃப்டான விஷயத்தில் ரஃப்பாக இந்த சுகரை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறது, டைரெக்டாக சுகர் வச்சு தேய்க்கிறது இல்லை உப்பு வச்சு தேய்க்கிறது, அது பண்ணும்போது ஸ்கின் ஆன அந்த டெக்ஸ்டர், நார்மல் டெக்ஸ்டரே வந்து மாறிடும். அப்படி எதுவுமே பண்ணாமல் எப்படி ஜென்டலாக நம்ம ஸ்கின்னை வந்து வைப் பண்ணி எடுக்கணுமோ அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் தேய்ச்சி நம்ம எடுக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த சின்னமன்லாம் ஃபைன் பவுடராக இது பண்ணி கொஞ்சம் மாய்ஸ்சராக அந்த ஹனியோட மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஸ்கின் வந்து நமக்கு நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்காக இருக்கட்டும் பாய்ஸ்க்காக இருக்கட்டும் டபுள் சின் அப்படின்றது வந்து பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. இந்த டபுள் சின் போகிறதுக்கு வேறு ஏதாவது ஈஸியான ஒரு வழி இருக்கா மேம்? டபுள் சின் காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் ஃபஸ்ட்டு அவங்க லைக் தைராய்டு கிளான்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று ஃபேமிலியில் எல்லாருக்குமே இருக்குன்னா அந்த டபுள் சின் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை வந்து போக வைக்கிறது பெஸ்ட்டு. லைக் ஜெனட்டிக்கலாக இருக்குங்கிறத வந்து நம்ம மாற்றுறது வந்து கஷ்டம். தைராய்டுனால இருக்குது அப்படின்னா அந்த ஹார்மோனல்னால அந்த டபுள் சின் வந்து வரும். நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, டபுள் சின் வருது அப்படின்னா லைக் ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கும் வரும், குண்டாக இருக்கிறவங்களுக்கும் வரும். ஸோ அப்படி இருக்கிறவங்கலாம் வந்து அப்பப்போ நெக் அப்லிஃப்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பெஸ்ட்டு. அவங்களுக்கு டெய்லி வீட்டில் அவங்களே பண்ணிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இப்படி மசாஜ் அப்வர்டாக இப்படி மசாஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சின் வந்து டபுள் சின் கீழே இறங்காமல் மேலே இதுவாகும். ஸோ அப்படி பண்ணுறது பெஸ்ட். இப்படி தான் பண்ணணும் ஆக்சுவலி. எப்போவுமே நம்ம இப்படி பண்ணோம்னா எல்லாமே கீழே இறங்கிடும். ஓகே. சாகியா கிராமர். அப்போ தைராய்டு இருக்கவங்களும் இப்படி தான் வந்து மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி மூமெண்ட்ஸு லைக் அப்லிஃப்டிங் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட். அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்து நம்ம பார்க்க முடியும். இங்கே ஒரு கலர் இருக்கும், இங்கே நெத்தியில் எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்மளோட ஃபோர்ஹெட்லேயும் நம்மளோட சின்லேயும் வேறு வேறு கலர் இருக்கும். ஸோ அந்த அன்ஈவன் ஸ்கின் டோனை நம்ம எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறதுங்க? அன்ஈவன் ஸ்கின் டோன் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் சில இடத்துல தான் வந்து தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கம் வந்து இல்லை அப்படின்னா நைட்டு நமக்கு மெலட்டோனின்ங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இருக்குன்னா அது லைட் ஆஃப் பண்ணால் தான் வரும். அன்ஈவன் ஸ்கின் டோன் அதுவுமே ஒரு காசஸ்ஸு. தூக்கம் சரியா இல்லைன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன் வரும் கண்டிப்பாக. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லூக்கோரைஸ் அப்போ சொன்ன மாதிரியே தான் அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லூக்கோரைஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். லைக் ரொம்ப கெமிக்கல்ஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நார்மலான கெமிக்கல்ஸ் வச்சு ஸ்கின் கேர் ப்ராடக்டில் வந்து லூக்கோரைஸ் கண்டிப்பாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த லூக்கோரைஸோட டொமேட்டோ பியூரி, அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸு, அப்படி இல்லைன்னா பப்பாயா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரும்போது அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பார்ப்பாங்க. இன்னொன்று ஃபஸ்ட்டு ஃபேஷியல் ஸ்டீம் எடுக்கணும். ஃபேஷியல் ஸ்டீம் எடுத்துட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் போடணும். அப்போ ஃபேஷியல் ஸ்டீம் பண்ணும்போது அதில் புதினா அந்த மாதிரிலாம் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு புதினா, ஹர்ப்ஸு, துளசி, அப்புறமா வந்து லெமனு இதெல்லாம் போட்டுட்டு ஃபேஷியல் ஸ்டீம் எடுக்கும்போது அந்த ஃபேஷியல் ஸ்டீம் என்ன பண்ணுன்னா நம்மளோட ஸ்போர்ஸில் இருக்க கிளாகாக இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணும், வெளியே வந்து கொண்டு வரும். அப்போ அது வெளியே கொண்டு வரும்போது எல்லாமே வெளியே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்ல விஷயங்கள் மேலே அப்ளை பண்ணும்போது அது போய் சட்டில் ஆகிடும், ஃபேஸோடு போய் சட்டில் ஆகிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே சொன்ன விஷயங்கள் தான் இப்போவுமே சொல்ல போகிறது. தூக்கம், ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கிறது, இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியில் டீடாக்ஸ்வே அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கணும். டீடாக்ஸ்வே பண்ணோம் அப்படின்னா நேச்சுரோபதி மெத்தடில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டீம் பாத். ஃபஸ்ட்டு ஃபேஷியல் ஸ்டீம் சொன்னேன். ஸ்டீம் பாத் உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றணும்னா ஸ்டீம் பாத்து, மட் பாத்து, ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஜூஸ் ஃபாஸ்டிங் இதெல்லாம் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா அந்த அளவுக்கு லைக் க்ளோவாக ஆக்கும். ஏன்னா ஃபாஸ்டிங் இருக்கிற சமயத்தில் நம்மளோட டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸை வந்து கிளென்ஸ் பண்ணும்.
ஓகே. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே கிளென்ஸ் பண்ணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெடிசன்ல ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்டிங் தான் ரொம்ப பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் எல்லா விஷயத்துக்குமே. அவங்களோட ஏஜை பொறுத்து நம்ம ஃபாஸ்டிங் ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸோட ஃபாஸ்டிங் எடுத்துக்கிறாங்க. ஜூஸ் ஃபாஸ்டிங், பட்டர் மில்க் ஃபாஸ்டிங் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னா அவங்க ஸ்கின்னும் நல்லா வந்து க்ளோவாக இருக்கும். இன்னொன்று கிரேப் ஜூஸ் ஃபாஸ்டிங் அதெல்லாம் வந்து சூப்பர் ரிசல்ட் வந்து தரும். டார்க் ஸ்பாட்ஸ்லையும் சரி, ஈவன் ஸ்கின் டோன்லேயுமே சரி. நான் அதை கண் கூட ரிசல்ட்டில் பார்த்ததே என்னோட சீனியர் ஒருத்தவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு. சிக்கன் பாக்ஸ் வந்து அந்த மார்க்ஸ் எல்லாமே அப்படியே அவங்களுக்கு ஃபேஸில் இருந்துச்சு. 1 வீக் பன்னீர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரேப்ஸ் மட்டும்தான் ஃபுல் டே சாப்பிடுவாங்க. இன்னொன்று ஜூஸாகவும் எடுத்துக்குவாங்க. ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 டேஸ் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேஞ்சஸ் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருந்தது. அந்த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த ஸ்கின், அந்த ஸ்கின்ல இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியேறுச்சு. ஃபாஸ்டிங் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். மட் தெரப்பி அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஸ்கின்க்கு டீடாக்ஸிஃபை பண்ணணும். அதுதான் வந்து பெஸ்ட்டு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மேம், அவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்து அந்த தழும்புல அப்படியே இருந்தது. இதே மாதிரி பிம்பிள்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த இது அப்படியே வந்து ஸ்டே ஆயிடும். அது போறதுக்கும் ஆமா. எல்லாமே வந்து சேம் பாக்டீரியா போய் நம்ம ஸ்கின்ல கிளாக் ஆகி பாக்டீரியா ஒரு வைரஸ் சம்திங் ஏதோ ஒரு ஃபாரின் மேட்டர் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து போய் கிளாக் ஆயிடுச்சு. அது வெளியே வரல. அப்போ அது என்ன பண்ணும், அது உள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரியான வெளியே வந்து காட்டும். இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து எப்படியாவது வெளியே காட்டுறதுனா இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸு, அன்ஈவன் ஸ்கின் டோனு இதெல்லாமே தான் ரீசன். ஸோ அப்போ அந்த டார்க் ஸ்பாட்ஸ்க்குமே இதுவுமே வந்து நல்ல ரிசல்ட் தரும். ஃபாஸ்டிங், plenty ஆஃப் வாட்டர், ஹைட்ரேட்டட், கொலாஜன் சப்ஸ்டன்ஸ் ரிச் உள்ள ஃபுட்ஸு, வெஜிடபிள்ஸு இது எல்லாமே எடுத்துக்கிறது, ஸ்டீம் பாத்து, அப்புறம் வந்து ஃபேஷியல் ஸ்டீமு, மட் பாத்து இது எல்லாமே வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். எப்படி நம்ம பாடியை டீடாக்ஸிஃபை பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வந்து வெளியவும் ஹெல்த்தியாக தெரியும், இன்டர்னலாகவும் ஹெல்த்தியாக இருப்போம். நம்ம உள்ள ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வெளியே பார்க்குறதுக்கும் நல்லா இருக்க முடியும். அது உள்ளேயே நமக்கு பிரச்சனை அப்படின்னா வெளியே எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்க சின்ன வயசு பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப ஏஜ்டாக காட்டுறாங்க. ஸ்கூல் இப்போ தான் 11th 12th படிக்கிறாங்க. ஆனால் அவங்களே நம்ம ஏஜில் இருக்க பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க ஃபுட்ஸு கரெக்டான ரெகுலர் பவுல் மூமெண்ட்ஸ் கிடையாது. மோஷன் கரெக்டாக போகிறது கிடையாது. ஃபுல்லாக வந்து ஜங்க் ஆகிடுது வயிற்றுக்குள்ளேயே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணி குடிக்கிறது கிடையாது. தண்ணி குடிக்காமல் அப்படியே இருக்காங்க. இன்னொன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லவே இல்லை. மொபைல்ஸு, லேசினஸ்ஸு, தூக்கம் சரியாக கிடையாது. ரைட் டைமுக்கு ஓடுறது, விளையாடுறது, ஸ்வெட்டு வந்து வெளியே வருதான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இப்படியெல்லாம் அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. லைஃப் ஸ்டைலுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஹெல்த்தி பீயிங்காக இருக்கணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் நம்ம எந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சர் இருக்கும். இப்போ நம்மளே வந்து சரியான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருப்போம்? இந்த ஏஜ்லேயே இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு அப்போ ஒரு ஏஜுக்கு மேலே அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸுமே சரி, வெளியுள்ள தோற்றமுமே சரி ரொம்ப ஏஜ்டாக காட்டும். இன்னொன்று ஆக்குபேஷனுமே ஒரு ரீசன் இருக்குது. நிறைய பேருக்கு வேலைனாலையுமே நிறைய பேர் ஏஜ்டாக வந்து தோற்றம் அளிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான ரெஸ்ட் இருக்காது, சரியான ஃபுட் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. லாஸ்ட் வீக் ஒரு பேஷண்ட் பார்க்குறேன். அவர் ஆக்சுவலி 34 இயர்ஸ் ஓல்டு தான். பட் அவர் பார்க்குறதுக்கு ஒரு 65 இயர்ஸ் மாதிரி இருக்கார். அந்தளவுக்கு வெயிட்டு ப்ளஸ் ஃபேஸு எல்லாமே வந்து நம்ம கொண்டு வரதுல தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம மைண்டை காமாக வச்சுருக்கோம் அது ஒரு ரீசன். யோசிச்சு பாருங்களேன். நம்ம சிலர்லாம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே வெளியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல போனோம்னா. இன்னொன்று சிலர் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தியாக மென்டலி, ஃபிசிக்கலி, க்ளோயிங் ஸ்கின் எல்லாத்துக்குமே வந்து அந்த பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன். எந்த அளவுக்கு நம்ம ப்ரீத்திங்கை கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேட் பண்ணுறது, இல்லை ஒரு காடை நினச்சி நம்ம மெடிடேட் பண்ணுறது, இல்லை ஒரு சில விஷயங்கள் நேச்சரை நினச்சி மெடிடேஷன் பண்ணுறது, காமாக பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு ஆன்சைட்டி இல்லாமல் நம்ம ரியலைஸ் பண்ணும்போது தான் நம்மளோட மைண்டு அண்ட் ஃபிசிக்கல் பாடி ஹெல்த்தியாக வந்து வச்சுக்க முடியும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், ஆஸ் அ ஹோலாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா மென்டலியாகவும் ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்ட். மெடிடேஷனில் போகும்போது நமக்கு பீஸ்ஃபுல்னஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து ஷேப் இப்படி சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு ரவுண்ட் ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பை வந்து அவங்க மாற்றணுன்னா அதை மாற்ற முடியுமா மேம்?
ஐயோ! நேச்சருங்கிறது யோசிச்சு பாருங்களேன். லைக் கடவுள் குடுத்த ஒரு கிஃப்ட் நம்மளோட அப்பியரன்ஸ். லைக் பேரண்ட்ஸோட இதுலருந்து தான் நம்ம வரோம். மாத்துறது அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டா ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எது இருக்கோ அந்த இதுவிலே எப்படி அவங்க அழகா தோற்றம் அளிக்க முடியுமோ அப்படி பண்றது பெஸ்ட். சொல்ல போனீங்கன்னா. அதுல போய் லைக் ஸ்கின் கிராஃப்டிங்கோ, இல்ல அத பேட்ச் அப் பண்றதோ, ஷேப்பிங் பண்றதோ, அது பண்றது வந்து மேபி அது டிபெண்ட் அப்பான் த இண்டிவிஜுவல். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அத பண்றாங்க. அது கரெக்ட்டா ஆகுமா அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு அது கரெக்ட்டா இருக்கும். நமக்கு அது வந்து ஆர்டிஃபிஷியலா மாத்துறது ஏன்? நேச்சுரலாவே இருந்துட்டு போயிடலாமே. இருக்கிற அழகுலயே எந்த அளவுக்கு அழகா காமிச்சுக்க முடியுமோ அப்படி இருந்துக்கிறது பெஸ்ட். இட்ஸ் அண்ட் ஆல் டிபெண்ட் அப்பான் த இண்டிவிஜுவல். அவங்கவங்களோட தேவைக்கு அவங்கவங்க மாத்திக்கிறாங்க. அப்படிதான். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நேச்சுரலோட நம்ம இது பண்றோம் அப்படிங்கும்போது, கடவுள் குடுத்த கிஃப்ட் நம்மளோட பியூட்டி. அத வந்து எந்த அளவுக்கு நம்ம நேச்சுரலா போறோம் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு வந்து ஸ்கின் கேர் பத்தி நீங்க நெறைய எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நெறைய விஷயங்கள் எங்களுக்கே தெரியாத விஷயங்கள், இந்த பிம்பிள்ஸோட ஸ்கேர்ஸ் போக்குறதுக்கு நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ஸோ இன்னைக்கு நம்ம டாக்டர் நிகழ்ச்சியில நேச்சுரோபதி டாக்டர் ஸ்ரீவித்யா மேம் வந்து நமக்கு நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை வந்து எப்படியெல்லாம் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம டாக்டர் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் வேற ஒரு டாக்டரோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காவிய மணிவண்ணன். நன்றி, வணக்கம்.